வெல்கம் டு திஜா ஹிந்தி டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம பரீட்சையால் ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இது வந்துட்டு பேஜ் நம்பர் 4 வரும் உங்களுக்கு. இப்போ கோபால், இது வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் நம்ம படிச்சிருப்போம்ல லெசன், அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் நம்ம இங்கே எழுதணும். கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹே? அப்போ ஆன்சர் என்ன நம்ம எழுதணும்? இப்போ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்க. இங்க கொஸ்டின் எது? இந்த கியா. இதுக்கு பதிலா மட்டும்தான் நம்ம இப்போ இங்க ஆன்சரை எழுத போறோம். ஆன்சர் எழுதிடலாமா? ஓகே, இப்போ இங்க இருக்கிறத பார்த்து அங்க அப்படி இங்க எழுதுங்க. கோபால், கோபால். இங்க கே இருக்கா? இந்த கே அப்படிங்க எழுதுருங்க. ஓகேவா குட்டி? அடுத்தது பித்தாஜின்னு இருக்கா? இந்த பிதாஜி எழுதிடணும். அப்புறம் என்ன வந்திருக்கீங்க? கா வந்திருக்கா? அதையும் எழுதிடணும். அப்புறம் இங்க நாம் வந்திருக்கா? இதை அப்படியே இங்க எழுதிருங்க. இப்போ ஆன்சர் என்னன்னு எழுதலாமா? மணிலால், மணிலால். இங்கே ஹை தானே இருக்கு, அந்த ஹைய அப்படிங்க எழுதிடணும். அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல எல்லாம் ஃபுல் ஸ்டாப். அவ்வளோதான். கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால் ஹே. ஆன்சர்ஸ் எழுதிட்டோமா? இந்த மேல இருக்கிற இந்த டாட் டாட் லைனை டச் பண்ணி தான் நம்ம இங்க ஆன்சர் எழுதணும். ஓகே, இப்போ அடுத்தது கியா ராஜு ஏக் டாக்டர் ஹே அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுலயும் கொஸ்டின் எதுன்னு பாருங்க. இங்க கியாங்கிறது ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் வரப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஹான்னு எழுதி கமா ஒன்று போட்டுடணும். இது கம்பல்சரி பண்ணணும். அப்போனா ஈஸி ஆன்சர் நமக்கு. ஓகேவா? அப்போ கியாக்கு பதிலாக என்ன எழுதணும்? ஹா எழுதிட்டு கமா எழுதிட்டு இது அப்படியே இங்க இருக்கிறத பார்த்து அங்க அப்படியே எழுத போறோம். சரியா? ராஜு. அடுத்து என்ன இருக்கு? ஏக் இருக்கா? ஏக் எழுதிருங்க. டாக்டர் இருக்கா? டாக்டர் எழுதிருங்க. அந்த என்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே. அடுத்து என்ன இருக்கு? ஹை. ஹைய எழுதி ஒரு ஃபுல் ஸ்டாப். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் எழுதியாச்சா? இப்போ அடுத்தது சேம். கியா ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இப்போ மேலே எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி தான். ஹா எழுதிருங்க, கமா ஆஜ் சோம்வார் அப்படின்னா ஹா ஆஜ் எழுதிருங்க. இந்த சோம்வார் அப்படியே பார்த்தீங்க எழுதிருங்க. அடுத்தது இந்த ஹை இருக்கா? ஹை அப்படியே எழுதிருங்க. எழுதிட்டு இந்த கொஸ்டின் மார்க் பதிலாக ஃபுல் ஸ்டாப். அவ்வளோதான். அப்புறம் ஏக் ஹாத் மே கித்தனி உங்கிலியா ஹே? ஏக் ஹாத் மே கித்தனி உங்கிலியா ஹே? அப்போ இதுல கொஸ்டின் வேர்டு எது? கித்னி. ஸோ இதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஆன்சர் எழுத போகிறோம். ஏக் ஹாத்னா ஒரு கை, கித்தனி உங்கிலியானா ஃபிங்கர்ஸ்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கையில் நமக்கு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு? 5 ஃபிங்கர்ஸ். 5க்கு ஹிந்தியில் என்ன ஆன்சர் வரணும்? பாஞ்ச். ஓகே, இப்போ இதை எப்படி எழுதணும்னா இந்த ஏக் இருக்கா? ஏக் அப்படியே எழுதிருங்க. ஹாத் இருக்கா? ஹாத். மே இருக்கா? மே. கித்னிங்கிறதுக்கு தான் கொஸ்டின் இது. அதுக்கு பதிலா இந்த பாஞ்ச் அப்படிங்கிறத அப்படியே டிட்டோவா எழுதுங்க. பாஞ்ச் எழுதிட்டு இதை அப்படியே பார்த்து எழுதுங்க. உங்களியாக்கு ஸ்பெல்லிங் என்னது? அங்க என்ன போட்டிருக்கு? ஊ இங்க, அப்புறம் லீ யாம் போட்டிருக்கா? லீ யா. நிறுத்தி நிதானமா எழுதுனீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியா என்ன இருக்கு? ஹை இருக்கா? ஹை. அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். இப்போ எழுதிட்டோமா? இப்போ அதே மாதிரி இது
गांधी जी का जन्म कब हुआ அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இங்க கப், இந்த கப்பு தான் கொஸ்டின். இதுக்கு பதிலாக தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆன்சர் எழுத போறோம். இப்போ இதை பார்த்து அப்படி எழுதலாமா, இங்க காந்தி, இங்க மேல நுக்த வச்சிருங்க, காந்தி ஜி எழுதியாச்சா? இங்க கா இருக்கா, பார்த்து எழுதிடலாமா? அடுத்தது இங்க என்ன இருக்கு, ஜன்ம, ஜென்ம எழுதிருங்க. இப்ப அடுத்தது என்ன இருக்கு, கப்புன்னு இருக்கா, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ச ந போட்டு கீழே சன், சன் 1869. அதுக்கப்புறம் இடத்துக்கு கீழே இங்க எழுதுங்க, அக்டூபர், தூபர், அக்டூபர், अक्टूबर, कमा 2 को हु आ हुआ, அப்புறம் ஃபுல் ஸ்டாப். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்படிதான் நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவே இருக்கும். இப்ப அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ல இருக்கிற இதே மாதிரி இருக்கிறத ஃபில்அப் பண்ணிட்டு அடுத்தது வரலாங்களா? ஓகே, இங்க பாருங்க, பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹே. அப்போ இதுல கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இந்த கைசி, அதே மாதிரி கியா என இது கொஸ்டின். இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எழுதிடலாமா? பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹே அப்படின்னா இதை அப்படியே டிட்டோவா எழுதுங்க, பந்தர், அடுத்து என்ன இருக்கு, கீ, அடுத்தது பூஞ்ச், அடுத்தது பூஞ்ச். இங்க பாரு அம்மி எழுதுறேன். பூஞ்ச். இப்ப கைசிக்கு பதிலா லம்பி, லம்பி ஹோத்தி, இங்க இருக்கா ஹை, அதை எழுதணும். கைசிக்கு பதிலா லம்பி ஹோத்தி எழுதிட்டு அந்த ஹை அப்படி எழுதிட்டு இந்த ஆன்சர் வந்துடும். இப்ப அடுத்தது கியா ஹிந்தி கிதாப் ஹை, கியா வந்தாலே என்ன எழுதணும்னு சொல்லியிருந்தேன், கமா எழுதிட்டு யஹ் அப்படியே பார்த்து அப்படியே எழுதலாமா? அடுத்தது ஹிந்தி, ஹிந்தி கித்தாப் ஹை எழுதலாமா, கித்தாப் ஹே, அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி ஏக் हाथ में कितनी उंगलियां हैं, அதுக்கு நம்ம ஆல்ரெடி எழுதிருந்தோமா, ஏக் हाथ में 5 उंगलियां हैं எழுதிருந்தோமா, அதுதான் இப்ப ஆன்சர். திரும்ப எழுதலாம், एक हाथ में 5 उंगलियां हैं. அடுத்தது गांधी जी कहाँ पैदा हुए, गांधी जी भारत में पैदा हुए. कहाँக்கு பதிலா गांधी जी அப்படியே क्वेश्चन பார்த்து எழுதிரணும், कहाँக்கு பதிலா பாரத் மே, பாரத் மே, அப்புறம் இந்த பைதா ஹுவான்னு இருக்கா, பைதா ஹுவே, சாரி பைதா ஹுவே, क्वेश्चन பார்த்து அப்படியே எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது ईसाई और मुसलमानों के முக்கிய त्योहार कौन से हैं. ஸோ இங்க ரெண்டு எழுதணும், ஒன்று வந்துட்டு கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் வந்துட்டு ஈசாய் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இன்னொன்று ஈத், ஈத் வந்துட்டு முசல்மானம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க கிறிஸ்மஸ் எழுதிடலாம், கிறிஸ்மஸ் எழுதிட்டு இங்க இருக்கு பாருங்க ஈசாய், இந்த ஸ்பெல்லிங் அப்படியே எழுதுங்க,
சாரி, இந்த இடத்துல மட்டும் இது எழுதாம ஈசா இங்க வந்துட்டு சுழிச்சிருக்கா, இங்க சுழிக்காம இப்படி எழுதி இப்படி போட்டுருங்க. ஈசாயும். ஓகே, இது ப்ளூரல்ல சொல்லு. ஈசாயும் எழுதிட்டு இந்த கே இருக்குல்ல, இதை நீங்க காவா மாத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து இதை எழுத போறோம். ஈசாயும் கா. இங்க அடுத்து என்ன இருக்கு, முக்கிய இருக்கா, அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. முக்கியக்கு பக்கத்துல என்ன இருக்கு, தியோகார், அதை எழுதிருங்க. தியோகார். அப்புறம் கடைசியில ஹை இருக்கா, தியோகார். இது வந்துட்டு ஹை எழுதாம ஹையா எழுதிடலாம். ஹை. அப்புறம் அவுர்னு எழுதிக்கிட்டு இப்ப நம்ம எழுதாம இருக்கிறது என்னது, இது முசல்மானும். இந்த ஸ்பெல்லிங்க பார்த்து அப்படியே எழுதுங்க. முசல்மானோ, முசல்மானோ. அப்புறம் இந்த கேவுங்க என்ன பண்ணணும், இங்க காவா மாத்துற மாதிரியே இங்கேயும் காவா மாத்திட்டு சாரி, இதுக்கு முன்னாடி ஈது அப்படிங்கிற ஒரு வேர்டு வரணும். ஈது தானே இங்க எழுதுறேன். ஈது முசல்மானோ கா. இந்த இதை அப்படியே எழுதிடணும். அடுத்து நான் திரும்ப எழுதுறேன். முக்கிய தியோகார் ஹே. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்னா ஈத். ஈதை ஃபர்ஸ்ட் எழுதுருங்க. ஈத். இப்போ என்ன செய்யணும், சாரி சாரி சாரி, இந்த அவுர் முதல்ல எழுதிட்டு அப்புறம் ஈத் எழுதிட்டு இந்த முசல்மானும் அப்படியே எழுதுருங்க. முசல்மானும். இந்த கேங்கிறது என்ன மாறுங்க, கா. கா. முக்கிய. இது அப்படியே தியோகார். இங்க ஹை. அவ்வளவுதான். இது எழுதுனா இந்த கொஸ்டின் முடிஞ்சுது. ஓகே. இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின். லீலா கிஸ்கி சஹேலி ஹை. அப்போ இதெல்லாம் கொஸ்டின். இது கைசிங்கிறது கொஸ்டின், இங்க கைசாங்கிறது கொஸ்டின், கியாங்கிறது கொஸ்டின், இது கியாங்கிறது. இதுக்கு பதிலாக இப்போ ஆன்சர் எழுத போறோம். லீலா கிஸ்கினா விமலா கி. அப்படி நீங்க கீ வந்திருக்கா நினைப்பு வச்சுக்கோங்க. லீலா விமலா. விமலா கி. இங்க சஹேலி இருக்கா, அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. சஹேலி. அப்புறம் இங்க என்ன இருக்கு, ஹை இருக்கு, அப்படியே எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்தது பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹைக்கு என்ன எழுதணும், பந்தர் கி பூஞ்ச் எழுதி லம்பி ஹோத்தி ஹைன்னு பார்த்தோமா ஃபர்ஸ்ட். இதை மட்டும் சேர்த்து இங்க எழுதிடணும். அதே மாதிரி தோத்தேக்கு ஷரீர் கைசா ஹைன்னு வரும்போது கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. தோத்தே கா இருக்கா, கா. ஷரீர் எழுதிட்டு ஹ ரா. ஹ ரா ஹோத்தா ஹே. ஓகே. அடுத்தது கியா மகாதேவி கவித்ரி ஹை. எப்போ கியா வந்தாலும் ஹா எழுதி கமா எழுதிட்டு கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. ஹா மகாதேவி ஏக் கவ் ई 3 कप ई3 है. அவ்வளோதான். சரியா. இப்போ हम हाथों से क्या करते हैं, हाथों से काम करते हैं. அப்போ हम அப்படியே எழுதிருங்க. அப்புறம் என்ன இருக்கு, ஹாத்தும் இருக்கா,
ஹாத்தோம் எழுதிட்டு சே இருக்க பக்கத்துல சே எழுதுருங்க. கியாக்கு பதிலா காம், அப்புறம் கர்த்தேம், கர்த்தே ஹை, அவ்வளவுதான். இப்ப இந்த இது கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? another செட்ல அதேதான். तोते का शरीर कैसा है? ஓகே, तोते का शरीर कैसा हैங்கிறப்ப என்ன எழுதணும்? இதுக்கு பதிலா ஹரா ஹோத்தான்னு எழுதி तोते का शरीर हरा होता है எழுதிடலாமா? क्या आज सोमवार है அப்படின்னா கியாக்கு பதிலா என்ன எழுதணும்? ஹா எழுதி आज सोमवार है. एक हाथ में कितनी उंगलियां है? 5 उंगलियां है. गांधी जी कहाँ पैदा हुए? भारत में. गांधी जी भारत में पैदा. ஒரு ஈஸியா முசலமான கொஸ்டினுக்கு நான் முன்னாடி எழுதியிருக்கேன்ல, இதை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியான ஆன்சர்ஸ் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.